வலைக்கும் சலாம். என்னுடைய பெயர் அப்துல் பாரி. இந்த பிரைஸ் சம்பந்தமாக தான் என்னுடைய கேள்வியும் இருக்கு. இப்போ நம்ம எதை வச்சு பிறைக்கான எல்லையை நீங்க வகுத்துக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, போன சாபான் மாசத்துல சென்னையை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டு காஜி ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பிறையை பார்த்து இது மாசத்தை நிர்ணயிச்சு தான் சொல்றோம். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அந்த கன்னியாகுமரியில நம்ம பிறைய பார்த்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஆந்திர பிரதேசம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள உள்ள எல்லையில, சென்னையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் எல்லையில உள்ளதை ஏன் நம்ம மறுக்கிறோம்? இது சம்பந்தமா எனக்கு கேள்வியே கேட்டிருக்கிறாங்க. எல்லையை எப்படி தீர்மானிப்பது? இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், பிறை தொடர்பாக 3 விதமான கருத்துக்கள் மக்களிடத்துல இருக்கிறது. ஒன்று, பிறையை கண்களால் பார்க்காமல் கணித்து கொள்ளலாம் என்கின்ற கருத்து. இது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தவறு என்பதை பார்த்தோம். இரண்டாவது, உலகத்திற்கே ஒரு பிறை என்று தீர்மானிப்பது, உலகத்துல எங்கு தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானிப்பது, இதுவும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தவறுன்னு பார்த்தோம். மூன்றாவது கருத்து தான் என்ன? தத்தமது பகுதியில் பார்க்கப்பட வேண்டும். தத்தமது பகுதிக்கான அர்த்தம் என்ன? தூரமான தொலைவான பகுதியிலிருந்து வருகின்ற பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள கூடாது, அப்படி ஹதீஸ்கள் வழிகாட்டவில்லை என்று நாம சொல்லுகிறோம். இப்ப இதுக்கு என்ன எல்லை? சரி, உலகத்துக்கே ஒரு பிறைன்னு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது சரி, கணிக்க கூடாது, அறிவியலை வைத்து தொழில்நுட்பத்தை வைத்து பிறையை கணிக்க கூடாது என்பது சரி. என்ன எல்லை? அருகாமையில் என்பதற்கு என்ன எல்லை? தொலைவு என்பதற்கு என்ன எல்லை? எவ்வளவு தூரத்தில் இருந்தால் பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருந்தால், தொலைவாக இருந்தால் பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள கூடாது, இப்படி ஒரு கேள்வி வருத அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில 2 வழிகாட்டல் நமக்கு வழிகாட்டிட்டாங்க. ஒன்று, தங்களை சுற்றி உள்ள பகுதியிலிருந்து வந்த பிறை தகவலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸையும் நாம இதற்கு முந்தைய கேள்வியில பார்த்தோம். தொலைவான பகுதியிலிருந்து வந்த பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான 2 ஹதீஸ்களையும் பார்த்தோம். ஒரு வாகன கூட்டம் தொலை தூரத்திலிருந்து பயணம் செஞ்சு வராங்க, அவங்க பிறை பார்த்ததாக சாட்சி சொல்றாங்க, அந்த அவர்களுடைய சாட்சியத்தை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதே போல குரைப் என்பவர் சிரியாவுக்கு போறாரு, சிரியாவுல பிறை பார்த்ததா மதினாவுக்கு வந்து தகவல் சொல்றாரு. மதினாவுல இருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களோ அல்லது மற்ற சஹாபாக்களோ அதை ஏத்துக்கல. ஏன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் முடிவெடுக்க கற்றுத்தந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை அங்க தெளிவுபடுத்திட்டார். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து 2 வழிகாட்டல் நமக்கு வந்துருச்சு. நம்மை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த 2 நமக்கு வந்துருச்சு. இப்ப இதுல என்ன அளவு? தொலை தூரம்னா எது, சுற்றுப்புறம்னா எது, அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதினா எது, தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதினா எது, எத்தனை கிலோமீட்டர் அளவை வைக்கலாம், இதை ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டா, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தவில்லை. ஏன் தெளிவுபடுத்தலைன்னா, இதை ஒரு வரையறைக்குள்ளே உள்ளடக்க முடியாது. ஏன் உள்ளடக்க முடியாதுன்னா, ஊர்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே எல்லா காலங்கள்லையும் இருந்துகிட்டே இருக்காது. எல்லா காலங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்துகிட்டு இருக்குமா? இப்ப உதாரணத்துக்கு சென்னையே எடுத்துங்களேன். இன்னைக்கு சென்னைங்கிறது எவ்வளவு பெரிய பரந்துபட்ட பரப்பளவை கொண்டதாக இருக்கு. சென்னைங்கிறது இன்னைக்கு தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு வரையும் சென்னைங்கிறாங்க. அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வரை சென்னைங்கிறாங்க, இந்த பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் வரை சென்னைங்கிறாங்க. இப்படி சென்னை என்பதை அதனுடைய எல்லையை சமீபத்தில், இந்த எல்லையெல்லாம் சமீபத்தில் அதிகரிக்கப்பட்டது. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகரிக்கப்பட்டது தான் செங்கல்பட்டு வரை சென்னை தான், திருவள்ளூர் வரை சென்னை தான், காஞ்சிபுரம் வரை சென்னை தான். அந்த ஊரினுடைய எல்லையை ஒரு சமீபத்தில் அதிகரிச்சுட்டாங்க. ஆரம்பத்தில் சென்னைங்கிறது எதுவா இருந்துச்சு? இப்போ இந்த மண்ணடி பகுதி, பாரிஸ் கார்னர் அப்படிம்பாங்கல்ல, அந்த வட சென்னைன்னு இன்னைக்கு எதை சொல்றாங்களோ அதுதான் ஆரம்பத்தில் சென்னையாக இருந்தது. ரொம்ப குறுகிய ஒரு வட்டம், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில சொல்லுவாங்க. அதை சுற்றி உள்ள பகுதி என்னவோ அதுதான் ஆரம்பத்தில், அது மட்டும்தான் சென்னையாக இருந்தது.
ஆனால் காலப்போக்கிலே நிர்வாக முறைக்காக அதை விரிவாக்கம் செய்து இன்றைக்கு பல 100 கிலோமீட்டர் அளவுக்கு அதனுடைய எல்லை என்ன செஞ்சுட்டாங்க, விரிவாக்கம் செஞ்சுட்டாங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஊராக இருந்தாலும் சரி, ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அதனுடைய எல்லை என்பது ஒரே அளவில் எல்லா நேரங்களிலேயும் இருந்து கொண்டே இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அப்படித்தான், இன்றைக்கு நம்முடைய காலத்திலையும் அப்படித்தான். இது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இருக்கக்கூடியதான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிட்டு போகல, நிர்ணயிச்சுட்டு போகல. அதனுடைய உரிமையை நமக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமு நாஸ், நோன்பு என்பது மக்கள் எதை நோன்பென்று தீர்மானிக்கிறார்களோ அந்த நாள் தான் நோன்பு. அல் ஃபித்ரு யௌம துஃப்திருன நாஸ், பெருநாள் என்பது மக்கள் எதை பெருநாள் என்று தீர்மானிக்கிறார்களோ அந்த நாள் தான் பெருநாள் தினம், நோன்பு முடிகின்ற தினம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, மக்கள் எதை நோன்பு என்று தீர்மானிக்கிறார்களோ அந்த நாள் தான் நோன்பு, மக்கள் எதை நோன்பை முடிக்கின்ற தினமாக தீர்மானிக்கிறார்களோ அதுதான் நோன்பை முடிக்கின்ற தினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை நம்ம வெளிப்படையில பார்த்தா, இப்ப நம்மளா சேர்ந்துகிட்டு ஷாபான் மாதம் 1 நோன்பை தொடக்கிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? முடிவு எடுக்க முடியாது. ரமலான் நோன்புன்னா ரமலான் 1 தான், பிறை 1 தான் நோன்பு. இது நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டிலிருந்து வந்துடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்னவெல்லாம் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். இந்த ஹதீஸுக்கு நம்ம அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்னெல்லாம் வந்துடுச்சு? பிறை 1 தான் நோன்பு பிடிக்கணும் வந்துடுச்சு, பிறையை கண்களால பார்க்கணும் வந்துடுச்சு, தொலை தூரத்தில் உள்ள பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது வழிகாட்டல் வந்துடுச்சு, அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற தகவலை ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு வழிகாட்டல் வந்துடுச்சு. இப்படி எல்லா வழிகாட்டலும் கொடுத்த ரசூலுல்லாஹ் நீங்கள் நோன்பு என்று தீர்மானிக்கும் நாள் நோன்புன்னு சொல்றாங்கன்னா, அப்ப மீதம் இருக்கக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு நம்ம புரிய வேண்டியதா இருக்கு. இந்த எல்லை தான், தூரம் தான். தூரத்தை மக்கள் எந்த தூரத்திலே ஒன்றுபடுகிறார்கள், மக்கள் எந்த தூரத்திலே அவர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள், அந்த தூரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற உரிமையை ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஏன்னா தூரம்ங்கிறது இத்தனை கிலோமீட்டர் என்று சொல்வது அசாத்தியமானது, சாத்தியமற்றது. அது அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி அது சாத்தியமற்றதுங்கிறத பார்த்துட்டோம். இதனால அந்த உரிமையை ரசூலுல்லாஹ் மக்களாகிய நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. பட் நம்ம ஒரு எல்லையை நாம ஏற்கனவே அரசாங்கத்தின் அடிப்படையில முடிவெடுத்த ஒரு இதுல நம்ம எல்லாமே ஒன்றிணைஞ்சு இருக்கிறோம். என்ன, தமிழ்நாடு அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இதையே நம்ம பிறைக்கான எல்லையாகவும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கு பிறை பார்க்கப்பட்டாலும் அந்த பிறை தகவலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நாம இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சென்னை நாளைக்கு ஆந்திரால போய் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு சென்னையே ஆந்திரால போய் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த சென்னை மக்கள் தமிழ்நாட்டு பிறையை எடுக்கிறதா அல்லது ஆந்திரா பிறையை எடுக்கிறதா அப்படின்னு கேட்டா அது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவு. அந்த சென்னை மக்கள் எல்லோரும் எதுல ஒன்றுபடுறாங்களோ, நாங்க எல்லாரும் ஆந்திரால சேர்ந்துட்டோம், இனிமே ஆந்திரா மாநிலத்துல எங்கு பிறை தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னா அது அந்த மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு. இப்படி ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எதை எல்லையாக வகுத்து இருக்கிறார்களோ, எதை தங்களுடைய எல்லையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த எல்லைக்குள்ளே அவர்கள் இருப்பதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்த அனுமதி, ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்த உரிமை. அப்ப நாம் எல்லாரும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு எல்லைக்குள்ள இருந்துட்டதுனால அந்த எல்லைக்குள்ள தெரியக்கூடிய பிறையை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு அப்பால் அது அந்த எல்லையை தாண்டி அது ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லையை தாண்டி இன்னொரு மாநிலம் வருது, அது வெறும் 40 கிலோமீட்டர் தான் இருக்கு அல்லது 30 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னாலும் இந்த எல்லைக்குள்ளே வராத பொழுது அதை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த எல்லைக்கான வழிகாட்டலாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லை என்பது மக்கள் தீர்மானிக்க கூடியதுதான். மக்கள் எல்லைன்னு ஒண்ணு தீர்மானிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லையை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் இருந்தாலும் அதை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இதிலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, டவுன் காட்சியை பொறுத்தவரையில அவருடைய பிறையெல்லாம் எப்படி இருக்குன்னா, காலண்டர்ல ஒண்ணு முடிவெடுத்துட்டா அதுக்காக எங்கேந்தாவது பிறையை இழுத்து கொண்டு வந்துடணும். சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாரு, தமிழகத்தில் எங்குமே பிறை தெரியல அப்படின்னு அறிவிப்பு போடுவார். ஏன்னா அன்னைக்கு காலண்டர்ல அந்த தேதியை போட்டிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாரு, தமிழகத்துல எங்கேயும் தெரியலைனாலும் இலங்கையில தெரிஞ்சிடுச்சும் பாரு, எங்க நாடு விட்டு நாடு இலங்கையில தெரிஞ்சிடுச்சு அதனால நோம்பும் பாரு.
சில நேரத்துல மாலேகான்ல தெரிஞ்சிடுச்சு அங்கே, அதனால நோம்பு பாரு. சில நேரத்துல மகாராஷ்டிராலும் பாரு, சில நேரத்துல ஆந்திராலும் பாரு. அப்ப டவுன் காஜியினுடைய நிலை என்பது உண்மையில் பிறை பார்ப்பது அவருடைய நோக்கமாக இல்ல, அரசாங்கத்தினுடைய காலண்டரை உறுதிப்படுத்துவது அவருடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சமீபத்திய உதாரணங்களிலிருந்தே அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எல்லை விஷயத்துல ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு உரிமை கொடுத்த பிறகு அதுல நாம் என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. 30 கிலோமீட்டர் தானே இருக்கு, 10 கிலோமீட்டர் தானே இருக்கு, 20 கிலோமீட்டர் தானே இருக்குதுன்னு யோசிக்க வேண்டியது இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 கிலோமீட்டர் தானே இருக்குதுன்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு நம்ம எல்லை கடந்து தான் போகணும், எல்லையே இல்லைன்னு தான் முடிவெடுக்கணும். அப்படி ரசூலுல்லாஹ் முடிவெடுக்க வழிகாட்டல. ஏன்னா ஏதாவது ஒரு எல்லையை நம்ம வச்சாலும் சரி, அது ஏதாவது இன்னொரு பகுதிக்கு அருகாமையில வந்துதான் ஆகும். இப்ப நாம அந்த பகுதியையும் உள்ளடக்கி, சரி ஆந்திராவையும் உள்ளடக்கிக்கிறோம்னு வைங்களேன். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு எல்லா மக்களும் தமிழ்நாட்டு பிறையும் எடுத்துக்குவோம், ஆந்திரா பிறையும் எடுத்துக்குவோம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே. அப்ப என்ன வரும், ஆந்திரால தெரியல, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது தெரிஞ்சிருச்சு, ஆந்திராவுக்கும் அந்த பகுதிக்கும் 50 கிலோமீட்டர் தானே இருக்கு, இது வரதான் செய்யும். அதனால இதை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய தேவையில்லை, கண்டு கொள்ள தேவையில்லை, அது நீங்கள் தீர்மானிப்பது என்று நமக்கு உரிமையை விட்டுட்டாங்க. நாம தமிழ்நாடு என்ற எல்லைக்குள்ளே வந்த பிறகு அதில் தெரிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அதில் தெரியவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்ப அதுக்கு சில நேரங்கள் என்ன ஆகும், பிறை சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியும், அப்ப நமக்கு சந்தேகமா வரும். நம்ம ஏற்கனவே அந்த ஆந்திரால பார்த்த பிறை எடுத்திருக்கணும், எடுக்கல பாத்தீங்களா பிறை சைஸ் கொஞ்சம் பெருசா தெரியுது, 2வது நாள் பெற மாதிரி தெரியுது, 3வது நாள் பெற மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ரசூலுல்லாஹ் அதுக்கும் தெளிவான வழிகாட்டல் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள், பிறையினுடைய அளவை வைத்து நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். நீங்க எவ்வளவு பெருசா பெற இருந்தாலும் சரிதான், நீங்க ஒண்ணுன்னு முடிவெடுத்தீங்கன்னா அதான் ஒண்ணு. உங்களுக்கு என்னைக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு, உங்கள் பகுதியில் என்னைக்கு தெரிஞ்சிச்சு, அதுதான் ஒண்ணுன்னு கணக்கு பண்ணணும். பிறையினுடைய சைஸை வச்சு சர்ச்சை பண்ண கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால இது பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாத ரசூலுல்லாஹ் வழங்கிய அனுமதியாக, உரிமையாகத்தான் இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம்.